لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد في الحج ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم في الخبر سيد البشر من لم يمنعه من الحج حاجة ظاهرة أو سلطان جائر أو مرض حابس فمات ولم يحج فليتم إن شاء يهوديا وإن شاء نصرانيا أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم அளவில்லா அருளும் நிகழ்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயாள தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்மகத்தாவாகிய வல்லோர் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அவனின் தூதர் நபி நாயகம் நபி முத்திர நபி சம்மல் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது முஸ்தபா சர்தாரே ஆயிரம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியமும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, ஹஜ்ஜுடைய நாட்கள் ஆரம்பமாகிவிட்டது. ஹஜ்ஜிற்காக வேண்டி இறுதி கடமையான் ஹஜ்ஜை நிறைவேற்ற சென்று கொண்டிருக்கக்கூடிய ஹாஜிகள், செல்லவிருக்கக்கூடிய ஹாஜிகள், செல்ல வேண்டும் என்று நியத்து வைத்திருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவர்களுக்குமே அல்லாஹு தஆலா மக்பூலான மப்ரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி தந்தருள்வானாக. நான் இறுதி மூச்சு முடிவதற்கு முன்பதாக வல்லோன் அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை காபத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அவனுடைய குழந்தை காலை பிடித்து மன்றாடக்கூடிய நண்பாக்கியங்களை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, ஹாஜிகள் ஹஜ் செய்வது கடமையை பற்றியும் செய்யாமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியும் எப்பொழுது அவருக்கு கடமையாகின்றது, அங்கே செல்லக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் இனி வரக்கூடிய வாரங்களில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வர இருக்கின்றோம். முதன்மையாக 50 கடமைகளில் இறுதி கடமையாக இருக்கக்கூடியது ஹஜ். இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடியது ஹஜ் மாதத்துடைய பிறை 9 இலிருந்து 9, 10, 11, 12,
13 இந்த 5 தினங்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் ஹாஜிகளுடைய அமல்களாக இருக்கின்றது. இந்த 5 தினங்கள் அவர்கள் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்கின்றார்களோ, எதுபோன்று செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அந்த அமல்களை அவர்கள் செய்ய வேண்டும். 10 இடங்களுக்கு 10 விதமான சட்டங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது. ஹாஜிகளுக்கு ஒன்று, அரஃபாவில் அவர்கள் ஜவாலுடைய நேரங்களில் அரஃபா, முஸ்தலிஃபா, மினா, தவாப், சாயி, அடுத்தபடியாக ஷைத்தானுக்கு கல்லெறிவது, இவர்கள் முடியை எடுப்பது, இஹ்ராம் கட்டுவது ஆரம்பத்தில், இதுவெல்லாம் இவர்களுடைய கடமைகளாக இருக்கின்றது. அந்த ஹாஜிகள் அதை பின்பற்ற வேண்டும். இதில் ஒன்று விடுபட்டால் கூட குறைவுடையதாக ஆகிவிடும். இந்த கடமைகளை செய்வது யாருக்கு கடமை என்பதாக இருக்கின்றது என்றால், யாருக்கு 3 விதமான விஷயங்களில் இருந்து அவர்கள் தகுதிப்பட்டவர்களாக ஆகின்றார்களோ அவர்கள் அனைவரின் மீதும் கடமையாக இருக்கின்றது. ஒன்று, பொருளாதாரம். இவர்களுடைய எல்லா விதமான கடன்களும் போய்விட்டு இவர்களுடைய கடன்கள் எதுவும் இல்லை, மேல்மிச்சமாக இவரிடத்தில் பணங்கள் இருக்கின்றது, பொருளாதாரம் இருக்கின்றது என்று சொன்னால் இவர்களுக்கு ஹஜ் என்பது கடமையாக இருக்கின்றது. அந்த சென்று வரும் அளவிற்கு பொருளாதாரம் இருக்கின்றது என்றால் இவர்களுக்கு ஹஜ் கடமையாக இருக்கின்றது. இரண்டாவது, உடலுடைய ஆரோக்கியம் என்பது, உடல் ஆரோக்கியம். இவர்கள் பிரயாணம் செய்தால் மரணம் ஏற்பட்டு வரக்கூடிய பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த அளவிற்கு ஆரோக்கியம் இருந்தால் போதுமான ஒன்று. அப்படியா சொன்ன நபர்கள் அதிலிருந்து தவிர்ந்திருப்பது. மூன்றாவது, எதிரிகளுடைய பயங்கள். செல்லக்கூடிய சமயங்களில் ஏதாவது நிகழ்ந்துவிடும். இரு நாடுகளுக்கு மத்தியில் போர்கள் மூண்டு கொண்டிருக்கின்றது, பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமயங்களில் நாம் செல்வது அங்கு அச்சத்தை உருவாக்கும் என்றால் இந்த 3 நேரங்களிலும் இவர்கள் ஹஜ் செய்வதற்கு அங்கே விடுபடுவதற்கு சாத்தியம் இருக்கின்றது. இந்த 3ம் ஒரு மனிதனுக்கு தெளிவானதாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது, பொருளாதாரம் இருக்கின்றது, எந்த ஒரு பயமும் இல்லை என்றால் அவர்கள் ஹஜ் செய்தே தீர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் லம் யம்னஹு மினல் ஹஜ் ஹாஜத்தன் ஸாஹிரத்தன் அவ் சுல்தானன் ஜாயிரன் அவ் மரதன் ஹாபிசுன் ஃபமாத வலம் யஹஜ் ஃபல்யத்தும். இந்த 3 விஷயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுக்கு மரணத்துடைய பயம், வியாதியுடைய ஏற்பாடு, வியாதியுடைய காரணத்தினால் இவனுக்கு சுல்தானுடைய அந்த நாட்டுடைய பயம், இது இருந்தால் இவர்கள் ஹஜ் செய்ய வேண்டிய தேவையில்லை. அது இருந்து அதிலிருந்து இவன் தெளிவட்டதற்கு பின்னால் ஒரு மனிதன் ஹஜ் செய்யவில்லை என்றால் அவன் மரணம் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்ஷா யஹூதியன் அவ் இன்ஷா நஸாரியா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாம் இருந்து இவன் செய்யல, ஹஜ் செய்யல அப்படின்னா இவன் யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ மரணிப்பான். ஈமான் இல்லாமல் இவன் மரணிப்பதற்கு, இவன் ஒரு முஸ்லீம் இல்லாமல் மரணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்கப்படுகின்றது. அப்படியானால் ஹஜ் என்பது போய்க்கலாங்க, ஒரு 60 வயசுல போய்க்கலாங்க, 70 வயசுல போய்க்கலாங்க, எல்லாம் முடிஞ்சு போய்க்கலாங்க, கடைசியில போய்க்கலாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தள்ளி போடுறாங்க தெரியுமா? இது கூடாது. இருக்கிறது என்பதாக நம்மிடத்தில் பொருளாதாரம் இருக்கின்றது, எல்லா விஷயங்களிலும் நாம்
நிவர்த்தி பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்றால் உடனடியாக நாம் அதற்கு முன்மொழிந்து விட வேண்டும். அதற்காக முயற்சிகளை ஏற்றுவிட வேண்டும். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருன்னு சொல்லிட்டு அது ஒரு பிசினஸ் ஆக இருக்குது. அமல்களை நிறைவேற்றுவதற்கு வழிகாட்டிகளாக செல்லக்கூடியது சில நபர்களுடைய பிசினஸ் ஆக ஆயிடுச்சு. ஹஜ் சர்வீஸ் எனக்கூடிய பெயர்களில் வழிகாட்டிகள் என்று நாங்கள் எங்களிடத்தில் உயர்தரமான உணவுகள், இந்திய நாட்டுடைய உணவுகள், அனைத்து விதமான விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. இத்தனை லட்சம் நாங்க அது குரூப், ஏ குரூப், பி குரூப், ராயல் குரூப், டைமண்ட் குரூப், கோல்டன் குரூப், அதுக்கு பெயர்கள் எல்லாம் வைத்து விடுகின்றார்கள். எந்த ஒரு கஷ்டம் இல்லாம ஹரம் ஷரீஃபிற்கு அருகாமையில், இரண்டு ஹரமைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது எல்லாம் சொல்லி ஹஜ் கூட்டு போயிட்டு வராங்க. நாம் ஒரு அமலை செய்ய வேண்டும் என்றால் அதில் சிரமங்களை எடுக்க வேண்டும். சிரமங்களே இல்லாமல் நாம் அமல்கள் செய்ய வேண்டும் என்றால் அது எப்படி அமலாக ஆகும்? ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுடைய சூழ்நிலைகளும் இங்கிருந்து செல்லும் பொழுதே அந்த சிந்தனைகளை போயிடுறாங்க. போனா அங்க நிம்மதியா ராகத்தா இருக்கு, நீங்க எந்த சிரமமும் செய்யக்கூடாது, நம்மளுடைய ஃபுட்டு கிடைக்க மாட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க போய்கிட்டு இருக்காங்க. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்னும் சொல்வதாக இருந்தால் வேதனைக்குரிய சூழ்நிலைகளாக நாம் பார்க்கின்றோம். பல லட்சங்களை அளித்து ஹஜ்ஜுக்கு போகின்றோம் என்பதாக ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள். காபத்துல்லாஹை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலே நன்மை என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீங்க 3 விஷயங்களை பார்த்து கொண்டு இருந்தாலே நன்மை. ஒன்று, காபத்துல்லாஹை பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை. நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பார்த்துக்கிட்டே இருக்க நன்மைதான். அதே போல பெற்றோர்களை பார்ப்பது இருக்கின்றது. ரஹ்மத்தான பார்வைகளில், ஒரு சந்தோஷமான புன்னைகளில் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தாலும் அது நன்மை. எத்தனை பேர்கள் இதில் நாம் இருக்கின்றோம்? காபத்துல்லாஹை பார்ப்பதும் பெற்றோர்களை பார்ப்பதும் ஒரே அளவிற்கு அல்லாஹ் தஆலா நன்மையை குறிக்கின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த காபத்துல்லாஹை பார்த்துக் கொண்டிருந்தாலே நன்மை என்று சொல்லும் அளவிற்கு இருக்கும் பொழுது அங்கே சென்று வருவதால் 1 லட்சமாக நன்மைகள் இருக்கின்றது. ஒரு நன்மை நம்மளுடைய ஊர்ல இருந்து இருக்கும் பொழுது செய்தால் ஒரு நன்மை கிடைக்கும்னா, காபத்துல்லாஹ் மக்கால போய் அங்க காபத்துல்லாஹ் உள்ள ஹரம் ஷரீஃப் என்று நீங்கள் செய்தால் 1 லட்சமாக அல்லாஹ் நன்மையை பெறுகின்றார். ஆனா என்ன செய்யறாங்க? அங்க போய் நின்று காபத்துல்லாஹ்விற்கு போய் அங்க தவாப் செய்வது, தொழுகிறது, இதுங்கள் மட்டும் இல்லை, அங்க நீங்க போய் இருந்து இபாதத்துகளில் ஈடுபட்டால் கூட போதும். நீ அங்க போய் இருந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அதை சென்று இருந்து பார்ப்பதற்கு தவறிவிடுகின்றார்களே இந்த ஹாஜிகள். அருமைக்குரிய சகோதரர்களே, அங்கும் கூட சென்று வந்து ரூம்ல உட்கார்ந்துட்டு பெசாம் பான்னு சொன்ன தொழுதுகிட்டு இருக்காங்கன்னா இதை விட கை செய்யறது எதுக்கு? நீ எதுக்கு லட்சத்தை செலவழிச்சு போகணும்? காபாவிற்கு எதற்கு போக வேண்டும்? மக்காவிற்கு எதற்கு போக வேண்டும்? ஹாஜிகள் இங்கிருந்த சில பயிற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். சில நன்மைக்குரிய பயிற்சிகளை எடுக்க வேண்டும். ஒன்று, செல்வதற்கு முன்பதாக ஹஜ்ஜிற்கு நியத்து வைத்து விட்டோம், அதற்காக ஏற்பாடுகளை செய்யும் பொழுது நாம் நம்முடைய உடல் ரீதியாகவும் அமல்கள் ரீதியாகவும் நம்முடைய அமல்களை ஏற்படுத்த வேண்டும். ஒன்று, இதில் அதிகமாக தவாபுகள் தௌபாக்களை செய்ய வேண்டும். இங்கிருந்த தௌபாக்களை இவர் செய்து கொண்டே பழக வேண்டும். ஒவ்வொரு முறைகளும் அதில் நீங்கள் மன்றாடி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதில் உங்களுடைய நேரங்களை அதிகமாக நீங்கள் செலவழிக்க பார்க்க வேண்டும். தொழுது முடித்தவர்கள் எல்லாம் குறைந்தபட்சம் தொழுகையை கடைபிடித்து தொழுது முடிக்கக்கூடிய சமயங்கள் எல்லாம் நீங்கள் துஆக்களை கேளுங்கள், கேட்டு பழகுங்கள். நீங்கள் அப்படி பழகும் பொழுதுதான் அங்கே உங்களுக்கு என்ன கேட்க வேண்டும் என்பதில் மனதிலோடு. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்பதாக.
சித்திரமும் கைப்பழக்கம் சிந்தமிழும் நாப்பழக்கம் என்று நாம் எழுத எழுத சித்திரங்கள் வரைய வரைய எழுத எழுத இந்த தங்களுடைய அனைத்தும் நடைமுறைகள் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கும். அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் சரியான முறைகள் வந்து கொண்டிருக்கும். செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது சொல்லக்கூடியது நீங்கள் எந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களோ சொல்ல 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 அது நாப்பழக்கம் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய நாவுகள் ஆட்டோமேட்டிக் அது கேட்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். அதற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, நீங்கள் தௌபாக்களை இங்கு செய்து அதிகமாக பெறுங்கள். ஒன்று, யாரெல்லாம் நான் செய்த தவறுகளை மன்னித்து விடு. அல்லாஹ்விற்கு செய்த தவறுகளை அல்லாஹ்விடம் நாம் கேட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்தபடியாக ஹுகூகுல் இபாத், அடியார்களுக்கு செய்த தவறுகள், அடியார்களுக்கு செய்த நோவினைகள், வஞ்சனங்கள் செய்து வீண்தனமாக பலிகளை சுமத்தப்பட்டது, வெட்டித்தனமாக பிறர்களை கொள்கை செய்யது, புறம்பேசியது, கேலி செய்வது, இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி அவர்களிடத்தில் நாம் மன்னிப்புகள் கேட்க வேண்டும். உங்களை பற்றி தவறுகளாக நான் பேசிவிட்டேன், நீங்கள் மன்னிக்காவிட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். என்ன நீங்கள் தௌபாக்கள் செய்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டவுடைய இன்னல்கள், இடுக்கண்கள், துன்பங்கள், துயரங்கள் கையாலோ புறத்தாலோ சிரத்தாலோ நாவாலோ செயலாலோ செய்த தவறுகளை அந்த மனிதனிடத்தில் மன்னிப்பு கேட்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அவரிடத்தில் நாம் என்று மன்றாட வேண்டும், என்னை மன்னித்து விடுங்கள். இன்னைக்குலாம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, சகோதரர்கள் உருவாகி வைத்து பிள்ளைகள் சகோதரர்களாக இருப்பவர்களுக்கு மத்தியில் சண்டைகள், அப்ப துனியாவிற்காக வேண்டிய சண்டைகள், ஒன்றுமே இல்லாத ஒரு துனியாவிற்காக வேண்டிய சண்டைகள், யாரும் எதையும் எடுத்துக்கொண்டு செல்வதில்லை என்பதை அறிந்தவராக இருந்திருந்தும் கூட அதற்காக வேண்டிய சண்டைகள், சுத்து தகராறுகள், பணத்தகராறுகள், ஏனைய பிரச்சனைகள் காரணத்தினால் காலங்காலமாக இவன் பேசாமல் இருந்து கொண்டிருக்கின்றான். தன்பிறந்த சகோதரர்கள், பெற்றோர்களை நீடித்து வாழக்கூடிய குழந்தைகள், பெற்றவங்களை கஞ்சி ஊற்றுவது கூட வழியில்லாமல் தெருவில் விட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் இருக்கின்றார்களே. நம்முடைய தாய் நமக்கு ஈடுபடுத்த பொழுது ஏற்பட்டுள்ள வேதனைக்கு காலம் முழுவதும் அவருடைய காலை கல்வி கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாதே. அந்த பெற்றோர்களை நிராசனம் செய்துவிட்டு ஒரு மனிதன் இருக்கின்றான் என்றால் இவரை விட கேள்வி கேட்க வந்தது யார் இருக்க முடியும்? அருமைக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களை நிந்தித்த குழந்தைகள் நாம் கேட்க வேண்டும். அவர்களிடத்தில் காலை பிடித்து மன்றாடியால் கேட்க வேண்டும். அழுங்கள் ஒண்ணும் இல்லைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஜனாசா வருது, தொழு வைக்க போறாங்க. ஜனாசா தொழு வைக்க போறப்ப உடனே வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு நீங்க தொழு வைக்காதீங்க அப்படின்னு, தொழு வைக்காதீங்கிறாங்க. கொஞ்ச நேரம் தௌபாக்கள் செய்ய சொல்றாங்க, தௌபாக்கள் செய்யறாங்க, செஞ்சு முடிச்சுட்டு ரெண்டாவது போறாங்க, ரசூலுல்லாஹி தொழு வைக்க போறாங்க, இப்போதும் தொழு வைக்காதீங்கிறாங்க. மீண்டும் அவருக்காக வேண்டி தௌபாக்கள் செய்யப்படுது, மீண்டும் தொழுகைக்கு போன நீங்க தொழுகை வைக்காதீங்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டு உடனே அங்க இருந்தவன்கிட்ட கேட்கிறாங்க, என்னப்பா இவர் என்னதே தவறு செய்தாரு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்களா, யா ரசூலுல்லாஹ் இவர் ஐங்கால தொழுகையை தொழக்கூடியவர்தா, நோன்பு வைக்கக்கூடியவர்தா, எல்லா விதமான அமல்களும் செய்யக்கூடியவர்தா, நல்ல மனிதர் தான், எல்லாம் சேர்த்தான். ஆனா ஒன்னும் யா ரசூலுல்லாஹ் தன்னுடைய பெற்றோர்களும் இவர் பேச மாட்டார், பெற்றோர்களுக்கு இவர் நிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். யார சொல்லலாம், வேற ஒண்ணுமே இல்லை. தன்னுடைய பெற்றோரை கண்டு கொள்ளவில்லை, பெற்றோரை நாசிகப்படுத்தினார். இதுதான் காரணம். யார சொல்லலாம்,
என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுதுதான் சொன்னாங்க, ஜிபிஎஸ்ரா வந்தாங்க, துணி வைக்க வேணான்னு சொன்னாங்க. அவங்க பெற்றோரை கூட்டுவாங்க, அவங்களுடைய தாயை கூட்டு வைத்து வாருங்கள், அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அழைத்து வரப்பட்டது. தாயிடம் சொன்னார்கள், உங்களுடைய மகனை மன்னித்து விடுங்கள் என்பதாக. அப்பொழுது அந்த தாய் சொன்னார்கள், இல்லை யார் சொல்லலாம், நான் மன்னிக்க மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒண்ணும் சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சு சொன்னாங்க, சஹாபாக்கள் நெருப்பு மூட்டுங்க, நெருப்பு மூட்டுங்க, இவரை தூக்கி நெருப்புல போட்டுருவோம், இந்த ஜனாதாவை நெருப்பில் விட்டு விடுவோம், எரிந்து விடுவோம் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அங்கே துணிவித்தது வரிவைத்தது பெற்ற தாய்க்கு யார சொல்லலாம், யார சொல்லலாம், அவன் எந்த கொடுமைகள் செய்திருந்தாலும் சரி இருக்கட்டும், அவன் நெருப்பில் மட்டும் நீங்கள் போட்டு விடாதீர்கள். எதங்க ஜனாதாவை செத்து சடலமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஜனாதாவை தாய்க்கு அங்கு வேதனைகள் முடிகின்றது. ஒன்னே சொன்னாங்க, நீ மன்னிக்கவில்லை என்றால் இதை விட 70 மடங்கு ஜுவாலியாக இருக்கக்கூடிய சுத்தியசிக்க பொசுக்கக்கூடிய நரக நெருப்பில் அல்லவா அல்லாஹ் போடுவான். உன்னுடைய குழந்தையை நீ மன்னித்து விடு என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அந்த தாய் இறங்கி மன்னித்தது, யார் ரசூலுல்லாஹ், மன்னித்து விட்டேன் யார் ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தையை மன்னித்து விட்டேன் யார் ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். மன்னிப்பை கேட்டதற்கு பின்னால் சென்றார்கள், ரசூலுல்லாஹின் தொழு வைத்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, நாம் என்ன தவறுகள் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ்விற்கு ஏற்பது ஒரு காலம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். பெற்றோர்களை நீடித்தவர்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர்கள் மன்னிக்காமல் ஒரு பெத்த தாய் மகனுக்கு சோறாக்கி போட முடியாதுன்னு சொல்றா, அப்ப எந்த அளவுக்கு மகன் நடந்திருப்பான்னு பார்க்கணும். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? துனியாவில் நடக்குதா இல்லையா? பெற்றோர்களை நீதிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு சென்று கேட்க வேண்டும். தன்னுடன் நட்பாக ஜிகிதோஸ் என்று சொல்கின்றோமே, இந்த அளவுக்கு என்ன நண்பர்களை பகைத்துக் கொண்டவர்கள் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் கரும்பிடித்து மன்னிப்பு கேளுங்கள். முதன்மையாக இங்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹஜ்ஜிற்காக வேண்டி எண்ணங்களை ஏற்படுத்திக் கொண்டவர்கள், அதற்குரிய தயாரிப்பில் ஆகக்கூடியவர்கள். முதல் தயாரிப்பாக உங்களுடைய தயாரிப்பு தௌபாவில் இருக்க வேண்டும். ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாத், ஹுக்கூக்குன் நஃப்ஸ், இந்த 3 விதமான தௌபாக்களை நீங்கள் எடுக்க வேண்டும். ஒன்று அல்லாஹ்விற்கு செய்ய, அங்கத்திற்கு பாகமாக நீங்கள் அங்கே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவது ஹுக்கூக்குல் இபாத், மனிதர்களுக்கு அடியார்களுக்கு செய்த தவறுகளுக்காக வேண்டி நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மூன்றாவதாக ஹுக்கூக்குன் நஃப்ஸ், தன்னுடைய ஆத்மாக்களுக்கு தான் அனிதம் செய்து கொண்டு இருக்கிறார்களே. சாராயத்தை குடிச்சா குடல் அருகி போயிடும், வெந்து போயிடும், எல்லாம் போயிடும் சொல்லிட்டு மௌத் உனக்கு நிச்சயம் சொல்லப்படுது. அப்படி இருந்தோம் நீங்க சாராயத்தை குடிக்கிறாங்களே, தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருக்கின்றார்களா? உண்டா இல்லையா? சிலர்கள் பப்ளிக்கா போய் சாப்பிடுறாங்க, சிலர்கள் தெரியாம போய் சாப்பிடுறாங்க. ஏன் நாங்க இருக்கக்கூடிய பதவிக்கு எங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கணும் தெரியாம போய் சாப்பிட்டுக்கிறாங்க. நைட்ல களவடைச்சு விட்டு சாப்பிட்டா அல்லாஹ்வுக்கு தெரியாதா? இதெல்லாம் இப்படியாக்கூடிய தவறுகளை தன்னுடைய ஆத்மாவிற்கு தன் தனக்கு தானே ஐந்தம் வைத்துக் கொண்டானே. இந்த 2க்கு அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும். யாருக்காக தெரியாமல் செய்துவிட்டேன் ரப்பே, அறியாமல் செய்துவிட்டேன் ரப்பே, என்னை மன்னித்து விடு ரப்பே, முதன்மையாக கேட்கக்கூடியது தௌபா. இரண்டாவதாக இவர்கள் செய்ய வேண்டியது, அதிகமாக நீங்கள் அங்கே செய்ய வேண்டிய அமல்கள் உண்டு. தவாப்புகள் அதிகமாக செய்ய வேண்டும், நீங்கள் சைகள் செய்ய வேண்டும். அதே போன்று நடைபயணங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் மினாவில் தங்கியிருப்பீர்கள், முஸ்தலிஃபாவிற்கு அரஃபாவிற்கு செல்ல வேண்டும், முஸ்தலிஃபாவிற்கு வர வேண்டும், மீண்டும் மினாவிற்கு வர வேண்டும், அடுத்து ஷைத்தானை கல்லெறிய வேண்டும். இந்த சுற்றுகள் வந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் வாகனம்லாம் இருக்கும். ஆனா வாகனத்தை போறதோட நடந்து போறத பெஸ்ட் நினைச்சிருவோம். நம்ம நடக்கிற ஸ்பீடை விட குறைவாகத்தான் வாகன ஸ்பீடு இருக்கு. அந்த அளவிற்கு
அப்ப என்ன, நடைகள் நமக்கு அதிகமாக வேண்டும். இப்ப என்ன அவங்க என்ன செய்யணும், டாக்டர் உடம்பு ஏறிடுச்சு, சக்கரை சுகர் பேஷண்ட் எல்லாம் இதாயிடுச்சுன்னு சொன்னா என்ன சொல்றான் டாக்டர் சொல்றது, நீங்க நடங்க. நடந்தா குறையுமாண்டா, அது குறையாது. அது அவனுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும். இவர் என்னதான் நடந்தாலும் சரி போவாரு, நல்லா நடந்து 100 கிலோ இடம் இருந்தா வேமா நடந்து போவாரு. ஒரு மாசத்துக்கு பின்னாடி 110 102 இருக்கும், 103 இருக்கும், கூடி இருக்கும். நடந்தினே ஒரு மாசம் முழுவதும் குறையாது. சுகர் அதே போலதான் எல்லாத்துக்கும் சொல்றது. ஆனால் நடப்பதினால் ஆரோக்கியம் இருக்கிறது. உண்மை, நடப்பதினால் ஆரோக்கியம் இருக்கிறது. உங்களுடைய கெட்ட கழிவுகள், உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், அதற்காக தான் சொல்கின்றார்கள். வேர்வையின் மூலியமாக, உங்களுடைய சுயவேலைகளின் மூலியமாக இந்த கெட்ட கழிவுகள், கெட்ட தோஷாவிகள் அனைத்தும் வெளியேறக்கூடிய அளவிற்கு நடக்க வேண்டும் என்பதை அவர்கள் சொல்கின்றார்கள். நீங்கள் அங்கே செல்வதற்கு முன்பதாக, ஹஜ்ஜிற்கு செல்வதற்கு முன்பதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமல் இங்கே நடந்து பழக வேண்டும். ஒன்று தௌபாக்கள், இரண்டாவது நடைப்பயிற்சி அதிகமாக நடக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு போகணும்டா, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க போறாங்க, இங்க இருந்து அரஃபாவுக்கு போன முன்னால போய் உட்காந்துவாங்க. முன்னாடி 8ஆம் நாள், 8ஆம் அன்னைக்கு அங்க இருந்து நேர போவாங்க அரஃபாவுக்கு, வேகமா போவாங்க. அரஃபாவுக்கு முஸ்லிம்காவுக்கு போக முடியாது, காலெல்லாம் வலிக்குதுங்க, முட்டியெல்லாம் வலிக்குது, பிடிச்சு இழுக்குது, நரம் பிடிச்சு இழுக்குது, எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதுக்காக காரை பாருங்க, அதை பாருங்க. அங்க இருந்து போவாங்க, கார்ல ஏறி பஸ்ல ஏறி போனாங்கன்னா முஸ்லிமாவுக்கு போன அங்க போய் சொல்லுவாங்க, இருக்க முடியல, அதுல போனாலும் ஏசி பஸ் இருந்தாலும் வேர்த்து வேர்த்து ஊத்துது, வர முடியல சொல்லுவாங்க. இதெல்லாம் காரணம் நாம் இங்கு சொகுசாக இருப்போம் என்பதாக எண்ணிக்கொண்டு சோம்பேறித்தனமாக இருந்த உடையவர்கள். என்ன செய்யணும், நான் இங்கு வெயிலை பார்ப்பது என்பது கூடாது. வெயிலாக இருக்குது பார்க்காதீங்க, நடங்க, நடந்து பழகுங்க. ஒண்ணு அப்படியே இல்லையா, உங்க வீட்டுடைய மொட்டை மாடி நீங்க சுத்தி 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 வாங்க, நீங்க அங்க சுத்தி பழகுங்க. இதெல்லாம் உடலுக்கு அங்கு செல்வதற்கு முன்பதாக உங்களுடைய உடலை நீங்கள் சரி செய்து வைத்துக் கொள்ளக்கூடியது. ஏன் தெரியுமா, சில அல்லாஹ்வுடைய அடையாளங்களாக, அத்தாட்சிகளாக இருக்கக்கூடிய இடங்களை சென்று பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த இடங்களுக்கு போறப்ப கூட இவ்வளவு லட்சக்கணக்கில் செலவழிச்சு அங்க போய் காட்டுவாங்க, இதுதாங்க கூஃபாவுடைய மஸ்ஜித் சொல்லுங்க, இங்க இருந்து அங்க போடுமா அப்படின்னு போறதுக்கு அழைப்பட்டு பேசாம உட்கார்ந்துருவாங்க. பார்க்க வேண்டிய இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன்மையாக இறக்கப்பட்ட குர்ஆனுடைய அத்தியாயம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் இறக்கூடிய இந்த வசனங்கள் இறக்கப்பட்ட அந்த குகையை காண்பதற்கு இன்னைக்கு படி இருக்குங்க, ஏறி போறதுக்கு படி இருக்கு. அதை பார்த்துட்டு அதானா இப்படி அண்ணா இங்கிருந்து வைப்பாங்க, அதுதானே ஏறி போடாம இல்ல, முட்டி வலிக்குது, இந்த வேறு மேல ஏறினா மூச்சு வாங்கும், பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையே. காண வேண்டிய இடமே. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குகையில் அமர்ந்தார்கள், இருந்தார்கள், சென்று வந்தவர்கள் எண்ணிப்பார்கள். நாம் எல்லாம் இதெல்லாம் கண்டு வந்தோமா என்பதை சென்று வந்தவர்கள் சற்று தங்களுடைய மனக்கணக்கில் ஓட்டி பாருங்கள். ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கின்றது, ஏராளமான அத்தாட்சிகள். அந்த அத்தாட்சிகள் எல்லாம் நாம் காண்பதற்கு முன்பதா என்பதை சில வரக்கூடியவன் தொடர்ச்சியாக அதை பற்றி சொல்லி வந்துகிட்டே இருப்போம். ஆக ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு முதன்மையாக இவர்கள் தௌபாக்களை செய்ய வேண்டும், அடுத்தபடியாக இவர்கள் பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த வாரங்களில் தெரிந்து வைத்துக் கொள்வோம். அதற்கு முன்பதாக தௌபாக்கள் நீங்க அதிகமாக ஹக்கூக்குல்லாஹ், ஹக்கூக்குல் இபாத், ஹக்கூக்குன் நஃப்ஸ், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய தௌபா, அடுத்தபடியாக மன்னிக்கு செய்த தௌபா, அவர்களுக்கு செய்த இன்னல்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய தௌபா, மூன்றாவதாக தனக்குத்தானே செய்து முன்னணியதும், இந்த மூன்றுக்காக வேண்டி தௌபாக்கள் செய்ய வேண்டும். இனி வரக்கூடிய வாரங்கள் தொடர்ச்சியாக அதை பார்ப்போமாக. வாஹத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.